வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இன்றைக்கி குழி பணியாரம் பண்ண போகிறோம். இதுக்கு பெரிய வெங்காயத்தை ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு பச்சை மிளகா, கேரட்டை துருவி வச்சுருக்கோம். கொஞ்சம் குடமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு பெருங்காயம், தேவையான அளவுக்கு தூள், அப்புறம் இட்லி மாவு. இது இட்லி மாவு தான். இதில் நம்ம இப்போ குழி பணியாரம் பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த மாவில் நம்ம எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் போட்டுக்கலாம், அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, நிறையா இருந்தாலும் நல்லது தான். கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, குடமிளகா, அப்புறமா இந்த கடலைப்பருப்பு, சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு விட்டுக்குங்க. இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இப்போ நம்ம அந்த வெங்காயம் இதுக்கெல்லாம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுக்குங்க. நம்ம இதில் பெருங்காயமும் சேர்த்துருக்கோம். சேர்த்துக்கிட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவை. இது கொஞ்சம் இட்லி மாவுங்கிறதுனால கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். மாவு கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் குழி பணியாரம் நல்லா மொறுன்னு வரும். அடுப்பில் நம்ம பணியாரக்கல்லை வச்சு குழி பணியாரக்கல்லை வச்சுட்டு இதில் எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமும் இது சூடு பரவட்டும். அதுக்கப்புறமா நம்ம பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். பணியாரம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஸ்பூனில் திருப்பி போட்டு எல்லா பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமும் எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு ஸ்பூன்லேயே திருப்பி விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழி பணியாரத்துக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். இதுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்துருக்கோம். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கோம். அப்புறம் பூண்டு தோலோடு ஒரு 2 சின்னதாக எடுத்துருக்கோம். பொட்டுக்கல்லை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடயே கழுவுன கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நம்ம தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்க்க வேணாம். எல்லோரும் சாப்பிட்ருவாங்க, ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. நல்லா நைஸாக அரைச்சி நம்ம சட்னி அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இதில் நம்ம கடுகும் பெருங்காயமும் போட்டு தாளிச்சிருக்கோம். இந்த குழி பணியாரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.